அண்மை செய்தி. ஜனவரி 9ஆம் தேதி விருப்ப மனு பெறப்படும் என ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரம். தனலட்சுமி வணக்கம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் தங்களது விருப்ப மனுக்களை வெள்ளிக்கிழமை காலை, அதாவது 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் தைலாபுரத்தில் வழங்கலாம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே தந்தை மகனுக்கு இடையே அந்த மோதல் போக்கு என்பது அதிகரித்து, குறிப்பாக இன்றைய தினத்தில் அதிமுகவுடனான அந்த கூட்டணியை அன்புமணி ராமதாஸ் உறுதி செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அறிவிப்பை தைலாபுரத்திலிருந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பெயரில் வெளியிடப்பட்டிருக்கிறது, அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் டெல்லியில் இருக்கக்கூடிய நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவர் ஐயா மட்டுமே நிறுவன தலைவராக இருந்து கட்சியை வழிநடத்தி வருகிறார். அவர்தான் தலைவர். அவருடன் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் தேர்தல் கூட்டணி என்று அன்புமணியுடனோ அல்லது வேறு எவரிடமோ எந்த அரசியல் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த இயலாது. மருத்துவர் ஐயா மட்டுமே செயற்குழு மற்றும் பொதுக்குழுவால் தேர்தல் கூட்டணி பேசும் அதிகாரம் பெற்றவர். இந்த நிலையில் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தேர்தல் கூட்டணி பேசியதாக செய்தி வெளியாகியுள்ளது. அந்த தகவல் நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல். அப்படி ஒரு கூட்டணி பேச்சு நடத்தியிருந்தால் அது சட்டவிரோதம். கட்சி விதிப்படி மருத்துவர் ஐயா மட்டுமே யாருடனும் கூட்டணி பேச உரிமை உள்ளவர் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது அந்த கட்சியினுடைய சமூக பேரவை, ராமதாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய சமூக பேரவை வழக்கறிஞர்கள் சார்பாக இந்த அறிக்கை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஒருபுறம் விருப்ப மனு, இன்னொரு புறம் அன்புமணிக்கு கண்டனம் தெரிவித்தும் அதிமுகவிற்கு கண்டனம் தெரிவித்தும் ஒரு அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.